வாழ்க்கையில் குறை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லகு. எந்த காரியத்திலையும் குறை பார்க்கணும்னு நினச்சிட்டோன்னா கண்டிப்பாக குறை தெரியும் இல்லையா? எதுலையாவது பிழை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டா கண்டிப்பாக பிழை தெரியும். குறை இல்லாத பிழை இல்லாத ஒரு காரியம், ஒரு பொருள் எப்படி இந்த உலகத்தில் இல்லையோ, திருமண வாழ்வில் கூட அநேக பிழைகள் குறைகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஏன் பிழைகள் குறைகள் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா, மனுஷனாகிய நாமே நிறைய குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா பிரசங்கம் பண்ணுற நானே பெர்ஃபெக்ட் இல்லை. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இந்த இம்பர்ஃபெக்ட் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டும்போது கண்டிப்பாக அதுலேயும் எப்படி தான் இருக்கும்னா இம்பர்ஃபெக்ஷன் நிறையா இருக்கும். பொதுவாக பாருங்களேன், இப்போ இருக்கிற இளம் குடும்பங்கள் அவங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது பொதுவாக சொல்கிறேன், அந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்கலாம் என்ன நினச்சி ஆரம்பிப்பாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் குடும்பமே நடத்த தெரில, நான் தான் வெட்டி முறிக்க போகிறேன்னு ஆரம்பித்தவங்க தான் எல்லாம் பொதுவாக. இப்போ கேட்டு பாருங்களேன், 15 வருஷமாக குழந்தையெல்லாம் பெற்று வளர்க்குறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ புரியுது எங்கள் அப்பா அம்மா என்னை விட எவ்வளோ பெட்டர் அப்படின்வாங்க. ஏன்னா நாம் அந்த காரியத்தை எடுத்து செய்கிற வரைக்கும் அதில் இருக்கிற வேதனையும் அதில் இருக்கிற பாடுகளும் நமக்கு தெரியவே தெரியாது. நாம் குறைகளை போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி மன வருத்தத்தில் வாழ்கிறத விட சிறந்த குடும்பத்தை வாழ்றதுக்கு நடத்துறதுக்கு நான் சொன்னது போல் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் போதும். நன்றி மட்டும் உள்ளத்தில் இருந்துருச்சுன்னா எதை கண்டும் நாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.